யாருமே வர கிடையாது நாரதா. அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய முன்பு தேவர்கள் எல்லோரும் விடு, எங்க அப்பாவை விடு. ஏன் தகிச்சைக்காக பரிந்துரை செய்து வைகுந்த வாசன் நாராயணன் அவன் ஒருவத்தை காப்பாற்றிருக்கான். மகன்களாவே வரவில்லையே, அதை விடு. உன்னை தொற்றுத்தாலி கட்டிய கணவர் வெள்ளிங்கிரி வாசன் உமா மகேசன், அவருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா? அவருக்கும் அந்த எண்ணம் இல்லையே நாரதா. அந்த இளையன் என்னுடைய அண்ணன் கோபால கண்ணன், அவரும் என்னை வந்து பார்க்கவில்லை, ரசிக்கவில்லை. ஆனால் அந்த சிவனுடைய பாதையில் நான் சக்தியாக இருக்கின்றேன். அந்த சிவனும் வந்து என்னை பார்க்கவில்லையே நாரதா. அவள் எப்படி அவர் பகட்டும், அவருடைய பிடித்தவள் அவர் செத்தாலும் சாகட்டும் என்று வெறுப்படுத்தி மனதை கல்லாக்கிக் கொண்டார்கள். ஆகினால் அவர்களை விடவே கூடாது, பழிக்கு முடிவாக வேண்டும், ரத்தத்தை கத்த குடிக்க வேண்டும். நாரதா எப்படி அலைகிறாயோ அதே போல் அவர் மும்மூர்த்தி தேவரத்தை படி அலைய வேண்டும். நாரதா, என்னுடைய கரத்தில் இருக்கும் கபாலத்தில் ஒரு உயிரை படைத்தேனே, அவன் இப்பொழுது என்ன செய்கின்றான் நாரதா? நான் எதற்காக அவனை படைத்தேன்? அவன் இப்பொழுது எங்கே இருக்கின்றான் நாரதா? மூர்த்தி தேவர்களையும் சிறைபிடித்து விட்டானா? அவனுக்கு கபால சூரன் பெயர் சுட்டினோம். என்ன செய்தான்? தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் அடித்து கொடுமைப்படுத்தி அடிச்சடி ஒவ்வொரு அடியும் இடிவீரமாக இருந்தது. அடிவுகளை தாக்க முடியாம அங்கபடி தோட்டம் அன்னையை சந்திக்க வேண்டும் எண்ணத்தோடு இங்கு வந்து ஆகினால் எது செய்வது தெரியுமா? நாரதா, மும்மூர்த்தி தேவரை கட்டணம் படைத்தவன், அப்படியே கெடுபத்து கொண்டவரை சிலை செய்விடக்கூடாது. ஆகினால் என்ன செய்வது தெரியுமா? அவர் ஒழிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் முன்னால் தான் இந்த உலகத்தை படைத்தவன் நான், இந்த உலகத்தில் முதல் ஜனனம் எடுத்தவன் நான். இந்த சக்தி இல்லையே, இந்த சக்தி வயம் இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. நாரதா, நான் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே ஆகினால் குத்து என்று சொல்லக்கூடிய சித்தம்மை, பெரியம்மை, முட்டாரம்மை என்று சொல்லக்கூடிய அம்மைகளை அவர் மீது வாசி எரிச்சல் தாங்க முடியாமல் மும்மூர்த்தி என்னுடைய நாவில் இருக்கும் முத்துகளை ஒவ்வொன்றாக அந்த மும்மூர்த்தி தேவர்களுக்கு இப்பொழுதே முத்தாக மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த பெண்ணிடத்தில் கேட்டு பார்க்கலாமா? நான் யார் என்று கூட தெரிய வேண்டும். நான் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் முதல் நான் யார் ஆதிபராது. இந்த உலகத்தையே படைத்தவன் சக்தி மயமே.
உங்களுடைய அண்ணனுக்கு நடக்கும் நடுநாட்கள் பகை பகை தீர்க்கலாம் வந்திருக்கிறேன் நான். அது தீர்க்காமல் ஒரு போதும் செல்லவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீதான உடைய தங்கையா ஆபத்தாட்டவன் ஆளாத ரட்சகன். அப்படி இருக்கும்போது சொல்லிவிட்டால் ஐயோ இல்லையா அடே கொடியவனே, என்னை இதே இடத்திற்கு பூமி இரண்டாக பிளக்க செய்து இதே இடத்தில் பொறுத்து கொடிய அரக்கனே, இந்த உலகத்தையே படைத்து விட்டான். இந்த உலகத்திலே முதல் முதல் தோன்றிய உட்கார்ந்தாலே மழங்களை பற்றி போட்ட திருப்பியோ எப்படி பிறந்தவள் தெரியுமா உனக்கு? அகிலத்தை சுற்றி பெற்றவள் நான். அப்படி என்னுடைய பிறப்பு வளர்ப்புதான் அப்படி இருக்கும்போது எப்படி பிறந்தவள் ஆதி பரா சக்தி என்று உரைக்கிறார். உண்மைத்தான். முதலாவது ஆகாய மார்க்கமாக பார்த்தால் கோழி முட்டை போடுதான் இருக்கும். எப்படி செய்தால் தெரியுமா? பெண்ணுக்கு மண்ணுக்கு அகோர உருவம் பூமியை இரண்டாக பிளந்து இன்னவள் தியானம் செய்தாள். அப்படி இருக்கும் பொழுது இவள் படைப்பிலே மரம் செடி கொடி மலை அருவி ஆறு போன்ற விளைத்துவே படுத்தாள். அப்படி இருக்கும்போது இயற்புக்களை எண்ணாத ஜீவராசிகளுக்கு தலைவி என்றால் இவைத்தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது எப்படி பிறந்தா தெரியுமா? நிர்வாண துளி கூட கிடையாது. நிர்வாண கோலத்தில் பிறந்தவள் இவள். அப்படி இருக்கும்போது இவளுக்கு இவள் படைப்புல இருந்து பார்த்தாயா மரம் செடி கொடி மலை அனைத்துவே கட்டி தாவை அழைத்து ஆனால் இவளுக்கு காமம் தீர முடியவில்லை. என்ன செய்வது? இவருக்கோ நாகவிடா ஏற்பட்டது. நாகவிடா என்றால் கன்னி. அப்படி இருக்கும்போது இவள் படைப்பையே நதியானது கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நதி நதியிலே சென்றால் இந்த கையை வைத்து பாய்ச்சி விளைக்கிறாள். அந்த பாய்ச்சியானது என்ன தெரியுமா செய்தது? பாம்பு போல ஒன்றோடு ஒன்று பின்னி பிடித்தது. அப்போதுதான் இவளுக்கு என்ன வந்துவிட்டது? எப்படி தெரியுமா? நாம் ஒருவர் விட்டு விட்டால் காமத்தை தீரமுடன் என்னும் குறிக்கோள் மேற்கொண்டு ஆற்றின் அருகே சென்றால் மணலை ஒன்று கொடுத்தான். ஓம் என்ற ஒளியை அச்சரத்தை ஓதி ஒரு ஆண்டவனை அந்த கையில் வைத்திருக்கிற பெரம்பு அந்த பெருமணல் அடித்தான். அதிலிருந்து ஒரு உருவம் போட்டு கட்டிப்பிடிக்க திரிந்தான். அம்மா என்று அழைத்தது. தினம் பிறந்தது. எட்டி உழைத்தது. போய் சேர்த்த நாசமர் தடிலே நாசமர் விட்டு வெளிவரல. யார் யார் அந்த பிள்ளை? யார் அந்த பிள்ளை? யார்? முதல் கடவுள் இவள் படைப்பில் பிறந்தவன் மூத்த மகன் இவளுக்கு. அப்படி இருக்கும்போது இரண்டாவது ஒரு உருவத்தை படைத்தான். நாராயணன் ஏழுமலையான் என்பகவான் அந்த கரிமூஞ்சி பையன் அவன் தோன்றினான். கட்டிபிடிக்கும் நேரத்திலே இனத்தில் உரைத்தது தங்கம் காம தீரும்.
ஆகினாலே ஆண்டவனை அழிக்க துணிந்தாள். ஆனால் ஒரு வரத்தை கேட்டான். என்னவென்று தெரியுமா? அழிக்க வேண்டாம். எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் அண்ணா என்று குரல் கொடுத்தாலும் ஆபத்தாண்டவன் நானே ஆபத்து. அப்படி இருக்கும்போது மூன்றாவது ஒரு உரிமை படித்தால் அந்த உரிமை எழுதுகின்றது. யாருக்கு சமூகம்? அப்போது ஆண்களுக்கு ஆசை உண்டாகிவிட்டது. நான் பெண்ணை என்று வைத்து விட்டாரே கட்டி பிடிக்க துணி நேரத்திலே ஆணுக்கு பெண்ணுக்கு எத்தனை கண்கள்? பாவர மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே முதலாக இந்த பிரபஞ்சத்திலே என்னவள் தோன்றிய பிறகு நல்லா பாரு மேலுக்கு பாத்தியா? ஏய் ஆகாத பெண்தங்களை பிடிகி தின்றவள் இவள். அப்படி இருக்கும்போது என்ன தெரியுமா நடந்தது? கட்டி பிடிக்கும் நேரத்திலே என்ன தெரியுமா செய்தார்? நெற்றிக்களை சுட்டரிக்கிறது. நெற்றிக்கள் சுட்டரித்தோடனே கட்டி பிடிக்க உண்மை. இந்த மூலாகத்திலே ஆளுக்கு பேர் 2 கண்கள். ஆனால் நல்லா பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கடா. ஆளுக்கு பெண்ணுக்கு 2 கண்கள். ஆனால் கோலத்தை பிடிங்கி சுந்தர தேவையாக யாரு வானது? அவளுக்கு பயந்துங்க அண்ணன் கூப்பிட்ட நாடகம் நல்லா இருக்கு. அந்த நாடகம் நல்லா இருப்பா. எந்த ஒரு கம்பெனி பண்ணி கேட்டு சொல்லிட்டு வந்து பேசு. அம்மா வரமாட்டான். அப்படி இருக்கும்போது காமம் தீர வேண்டும் என்றால் கத்தியலுக்கு முத்தம் தர வேண்டும் என்றால் தருவாயா என்று கேட்டான். கேட்கும்போது என்னமா கொடுப்பு தெரியுமா? அப்படி இருக்கும்போது காமத்துக்காக கண்டு கொடுத்து வந்தால் கத்திரிக்கலை பேத்தெடுத்து விடுறே. புதிரமானது நிற்குமா? புதிரமானது பிரித்து ஓடுகிறது. நேற்றில் அமர்த்தி செய்தான். அன்று முதற்கொண்டு இன்று நாள் வரை மாமர மக்கள் பெண்கள் எல்லாம் நேற்றில் பிரகமாக உச்சி வழியாக உயிர்வாழ்வு பிரிக்கிட்டு ஓடுகிறது. நல்லா பார்த்துக்கணும். 2வது சீட்டுக்கு மகனுத்தான் உச்சியில் அமர்த்தி செய்தான். அமர்த்தினவனவன் கை உள்ள போச்சு. பிறந்த குழந்தைங்களுக்கு போய் தலை வச்சு பார்த்தா இருக்கும். புரியுதா? என்னடா திரும்பி பார்க்குற பிள்ளைங்க? 3வது உதயமானது பெருக்கிட்டு ஓடுகிறது. என்ன தேர்தல் பரவலுக்கு இப்படியே செய்தால் பெண்கள் இருந்து விடுவார்கள். ஆண்களுக்கு உற்ற துணி இல்லாமல் போய்விடுவென்று அப்போது ஒரு வரத்தை கொடுத்தான். யாரமா வரத்தை கொடுத்தான். என்னவென்று தெரியுமா? பெண்கள் புஷ்பவதியார உடனே வயதுக்கு வந்தவுடனே 3 நாட்களோ 5 நாட்களோ 7 நாட்களோ மாதவிட போகிறது என்று வரத்தை கொடுத்தான். ஆமா, அப்படி இருக்கும்போது மாதவிடா போகிறது. அப்படி இருக்கும்போது மீண்டும் படைப்பிலே பிறந்தவன் அந்த பரமன். அப்படி இருக்கும்போது
வயதிலே மூத்தவள் இவள். உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே பிறந்தவள் இவள். கல்லு எப்படி செய்கிறார்கள் தெரியுமா? ஐயர் எப்படி வந்தான்? முதல் பிறந்ததாரு யார் குட்டி வைக்கிறீங்களா? முதலாக சாட்சிக்கு, இரண்டாவது அண்ணனை அரசங்காக இருக்கிறார். பார்க்கலையே பள்ளி கொண்டிருக்கும் போது தனது தொப்புள் கொடியிலே பிரம்மதேவனை படைத்தான். பிரம்மதேவனை படைத்தோடனே அவன் ஐயராகவும் அண்ணன் அரசன் காலாகவோ முதல் மகன் எது சாட்சியாக மாமர மக்கள் எல்லாம் திருமணம் செய்கிறாரா? இப்படித்தான் திருமணம் நடக்கும். அப்படி இருக்கும்போது கட்டி பிடிக்கும் நேரத்திலே அண்ணவனை என்ன தெரியுமா செய்தான்? இன்னவனை எரித்து விட்டான். எரித்த சாம்பலை 3 பங்காக பகிர்ந்தார்கள். அலைமகள் கலைமகள் அப்படி நான் யாருக்கும் அடங்காதவன். நான் உரை என்றால் அது ஒரு கட்சிதான் இருக்க வேண்டும். என்னை படைத்தவன் யார் என்று தெரிந்தால் யார் என்று விளக்க தெரிய வேண்டும். உன்னை படைத்தவள் யார் தெரியுமா? சக்தி எவ்வாறு படைத்தேன் தெரியுமா? கனகபுரி நாடு அந்த கனகவல்லிக்கும் மயில செல்வமே இல்லாமல் 25 வருடம் அந்த கனகபுரி நாட்டாளக்கூடிய கனகேசன் என்னுடைய கணவரை உமா மகேசனை வேண்டி கடும் தவம் இருந்து என்னை ஒரு கனியாக உருட்டி உனக்கு பழமாக உருட்டார். அந்த கனியில் ராஜுடைய வார்த்தையை கேட்டு அவர் அடி என அடித்து அந்த கருவில் இருந்த என் உணவெல்லாம் இருந்தது, என்னுடைய வேகமெல்லாம் இருந்தது. 30 தேவர்களும் என்னை வந்து பார்க்கவில்லை, 30 தேவர்கள் வந்து என்னை கேட்கவில்லை என்று என்னுடைய கையில் இருந்த கபாலத்தில் ஒரு உயிரை படுத்தேன். 30 தேவர்களை சிறப்பிடித்து வைத்தேன். உன்னை படைத்தவர் நானே தெரியாமல் என்னிடம் வந்து பிதற்றுகின்றாய். பிதற்றில் எவருக்காக? அப்படி என்றால் மகனே, உன்னை படைத்தவன் நான், நீ உன்னுடைய தாய் நான். அம்மா தாயே, யாரோ செல்ல தெரியவன் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் பேசிருக்கலாம், ஏற்றிருக்கலாம். யார் என்று தெரியாமல் அதிகமாக வாய்வாய்ப்பு அப்படி மக்களும் இருக்க முடியாது. இந்த அசுரனால் இந்த பாமர மக்களினால் மகனே, தெரிந்திருந்தும் தெரியாமல் பேசிருக்கலாம், ஏற்றுவது உரைத்தேடியே கருணை இல்லையா தாயே? மகனே, உன்னை படைத்தவள் இந்த தாய், உனக்கா கருணை இல்லை? உனக்கு யாரு வர வேண்டும் என்னிடம் கேள், அதை தடையில்லாமல் தருவாள் இந்த சக்தி. அம்மா தாயே, உன்னை பற்றி தெரியாமல் பேசிவிட்டேன் தாய், மன்னித்தேன் என்று வாக்கு சொன்னால். மகனே, நீ என்னுடைய மகன், நான் இப்பொழுதே உன்னை மன்னித்தேனடா. நான் சாகும் அதற்கு முன்பதாகவே என்ன வரம்? அம்மா தாய், மகனே, பாமர மக்கள் எல்லாம் பார்க்கும் வரும்பொழுது முதலில் உன்னை சந்திக்கிறார்களோ இல்லையோ, என்னை சந்திக்க எப்படி தெரியுமா? எப்படி? ஆலய மணியாக நான் பிறக்க வேண்டும். இரண்டாவது வரம் என்ன? காலம் முழுவதும் உரிய துதி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மன்னிப்பென்ற ஒரு வார்த்தை இருக்கவே தான் மன்னிப்பென்ற ஒரு வார்த்தை சொன்னாய். அதற்கு பிராயச்சித்தமாக என்ன வரம்? காலம் முழுவதும் உடைய ஆலயத்திலே கோயில் பூஜாரியாக